குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 27/4/2026 ஏப்ரல் மாதம் 27ஆம் நாள், சித்திரை மாதம் பராபவ வருடம் 14ஆம் நாள். இன்றைக்கி வந்து ஏகாதசி திதி, பெருமாளுக்குரிய அந்த ஒரு திதி, திங்கட்கிழமை நாள். இரவு 9 வரைக்குமே ஏகாதசி, அதற்கு பிறகு துவாதசி. நாள் முழுவதும் சித்த யோகம். சர்வ ஏகாதசி மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திக்விஜயம் செய்தருளல். சரி, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அகத்திக்கீரையை வாரம் 2 முறை சமைத்து சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம், இரத்த குழாய் போன்றவை குணமாகும். தடைகள் 1000 வந்தாலும் என்ன அடியெடுத்து வைத்து நாம் முன்னேறி விடு, வாழ்க்கை வசப்படும். நாளைக்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், நாளைக்கு 28ஆம் நாள். அது வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் எல்லாமே டிவியிலேருந்து எல்லாமே காட்டுவாங்க. நீங்கள் நல்ல நேரம் காலை 10 to 11 நல்ல நேரம். அந்த இதில் 10 to 11 நல்ல நேரத்தில் நீங்கள் மாங்கல்யம் ஒருத்தர் மாங்கல்யம் மாற்றிக்குவாங்க. அந்த கல்யாணத்தை பார்த்தாலே போதும், மாங்கல்யம் அதாவது கயிறு மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க, மாற்றிக்கோங்க. நல்ல நாள் காலை நல்ல நேரம் 10 to 11, மாலை 4:30 to 5:30. காலையில் பண்ணுறது தான் இது. அப்படி இல்லைன்னாக்கா அவங்களோட நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அம்மாவிற்கு திருமணமாகின்ற அந்த ஒரு நாள். சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இல்லை, செவ்வாய். இன்னைக்கு திருவோணத்துக்கும் அவிட்டத்துக்கும் இன்னைக்கு சந்திராசிரமம். நாளைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம், செவ்வாய்க்கிழமை. இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீனாட்சி திருக்கல்யாணம் அதை சுவாமிகிட்ட ரொம்ப திருமணமாகாதவங்கள்லாம் இருந்தீங்கன்னா கூட எனக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மதுரைக்கு போய் மதுரையம்பதியை ரொம்ப நாளாகவே வீட்டில் ஒரு குடும்ப கஷ்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாங்கல்யம் போடாமையே இருந்தேன். அதனால் அந்த மதுரைக்கு போயிட்டு தான் எனக்கு அந்த ஒரு இது இருந்தது. அதனால் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்த்தாலும் அந்த மதுரை மீனாட்சி அம்மனையே நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கனாலும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் திருமணமாகும். அதுவும் அவங்க சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. பண்டிகைனாலே என்ன, திருக்கல்யாணம் தான். கல்யாணம், பிறந்த நாள். இப்போ உங்களுக்கு பிறந்த நாளுங்கிறபோது ரொம்ப சந்தோஷத்தில் அள்ளி கொடுத்துருவாங்க. நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க. அடுத்த வருடம் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்குள்ள கல்யாணம் ஆகிட்டாக்கா நாங்கள் உங்களை தரிசனம் பண்ணுறோம். ஒரு பூ மாலை வாங்கி கொடுக்குறோம், ஒரு தாமரை பூ வாங்கி கொடுக்குறோம், ஒரு புடவை, காட்டன் புடவையாக இருந்தால் கூட போதும், 100 ரூபாயிலிருந்து இருக்குது, புடவை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டால் நிச்சயம் திருமணம் நடக்கும். எனக்கும் அதுதான். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நான் ரொம்ப நாளாக போகணும்னு போகவே இல்லைங்க ஃப்ரெண்ட். அப்புறம் போயிட்டு வந்த உடனே தான் எனக்கு அந்த மாங்கல்யமே கிடச்சிது. அதனால் நான் இதை இதாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். உண்மை அதுதான். பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய் சொல்லவும் இல்லை. அதனால் அந்த மதுரை சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தன்னைக்கு திருமணம் ஆகாதவங்க இங்கேருந்தே வீட்டிலருந்தே நீங்கள் வேண்டிக்கோங்க. இதை வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் திருமணம் நடக்கும். அதனால் நீங்கள் இதை செய்யுங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். கண்கள் உள்ள புகை. நான் அந்த பழைய பாட்டெல்லாம் போடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதே மாதிரி இன்றைக்கி முருங்கைக்கீரை சமைச்சோம். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதையும் இது பண்ணுங்கள். மூட்டு வலி பிரச்சனைக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு மற்றும் 2 பூண்டு பற்களுடன் நன்றாக வேக வைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி பிரச்சனை சரியாகும்.
யாரும் நம்மளை கேள்வி கேட்காத வரைக்கும் நம்மளோட தவறை நம்ம உணரப்போவதில்லை. அதனால் நம்ம ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு பயம் இருந்தால் தான் தப்பு செய்யாத இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. நீங்கள் அந்த பழைய பாட்டெல்லாம் பாடுறீங்களா, பிடிச்சிருக்கா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லெல்லாம் வெயிலினோட தாக்கம் எப்படி இருக்குது? இங்கேயும் வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்படி எந்த கஷ்டமும் தீரப்போகிறதில்ல. நம்மளோட கவலைகள் கஷ்டங்கள் தீரப்போவதும் இல்லை. என்னவோ இறைவனை நினச்சிட்ருக்குறோம். இறைவன் என்றைக்கு நமக்கு கண் திறந்து நம்மளோட கஷ்டத்தை தீர்க்கிறாரோ அன்னைக்கு தான். அதனால் நான் இன்றைக்கி இந்த இதை கூட சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ராசி பலன் அதை மட்டுமாவது படிக்கிறேன். மேஷம் நிம்மதி, ரிஷபம் கவலை, மிதுனம் அச்சம், கடகம் வரவு, சிம்மம் பயம், கன்னி புகழ், துலாம் ஆதரவு, விருச்சிகம் எதிர்ப்பு, தனுசு கீர்த்தி, மகரம் இன்பம், கும்பம் ஓய்வு, மீனம் பெருமை. இந்த மாதிரி நாளைக்கு அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் வேண்டிக்கோங்க. அந்த நேரம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகாக. அப்புறம் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது வந்து மீனாட்சி சொக்கநாதர் ரத உற்சவம் பிரதோஷம் புதன்கிழமை. கள்ளழகர் திருமாவிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலிலிருந்து புறப்பாடு. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறது வந்து ரொம்ப உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஓகே. பிரதோஷம் வந்து 29 புதன்கிழமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீகத்துக்கு நல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப ஒரு முடியாமல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு. அதனால தான்